அறம் என்பதை முதல் செய்தியாக வைத்திருக்கிறார். ராமனுடைய நோக்கமே அறம் தலை நிறுத்த வந்த நாயகன். ராமாயணத்தினுடைய நோக்கமே அறம் வெல்லும் பாவம் தோற்கும். எனவே அறத்தினுடைய வெற்றியாக அந்த காப்பியம் கருதப்படுகிறது. எல்லா அறங்களையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ண முடியவில்லை என்றாலும் ஒரு அறம், குறைந்தபட்சம் ஆசிரியனை எப்படி மதிக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை நம்முடைய அந்த கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார் டாக்டர் ராஜாராம் அவர்கள். அவர் சொன்னார், ஆசிரியர் என்பவர் எப்படிப்பட்டவர். இந்த இந்திய நாட்டு மரபியல்ல மாதா, பிதா, குரு, தெய்வம்னு 4 வகுத்தார்கள். இது 4ஐயும் ஒரே ஸ்டாண்டர்டில் வச்சாங்க. ஏன்? ஒரு குழந்தைய முதல்ல மாதா கவனிக்கிறாள், பெறுகிறாள், பெற்று பிதா கையில் கொடுக்குறாள், நீ பார்த்துக்க அப்படின்னு. அதன் பிறகு பிதா குரு கையில் ஒப்படைக்கிறான், குரு அவனை தெய்வத்தினுடைய கையில் ஒப்படைக்கிறான். ஸோ இது 4ஐயும் ஒரே கேட்டகரியில் வச்சாங்க. இப்போ ஆசிரியர்கள் என்பவர் யார் தெரியுமா? அது ஒரு ப்ரொஃபஷன்னு பல பேர் நினைக்கிறாங்க. அது ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. டீச்சிங் இஸ் நாட் ஏ ப்ரொஃபஷன், இட் இஸ் நாட் ஏ ஜாப், இட் இஸ் நாட் ஏ ஒர்க். அது ஒரு வேலை அல்ல, ஊதியம் அல்ல, ஊழியம் அல்ல. பின்ன டீச்சிங்னா என்ன அப்படின்னா, எப்போ மாதாவும் பிதாவும் குருவும் ஒன்றாக்கப்பட்டார்களோ, மாதாவும் பிதாவும் உறவு என்றால் குருவும் ஒரு உறவு. இட் இஸ் அ ஹோலி ரிலேஷன்ஷிப். அது ஒரு புனிதமான உறவு என்பது இந்திய கலாச்சார மரபு. குரு என்பவன் ஒரு புனிதமான ஒரு உறவு அப்படிங்கிற கருத்தியல்ல பார்க்கிற போது ராமன் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கிறான் குருவாக இருக்கிற வசிஷ்டருக்கு. எப்படி கொடுக்குறான் தெரியுங்களா? ஐயா, 4 வேதங்கள், 4 வேதங்களும் செய் என்று சொன்னதை குரு செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் முடிந்து விட்டது. 4 வேதங்களும் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய் என்று குரு உத்தரவிட்டால் குருவினுடைய வார்த்தை தான் செல்லுபடியாகும். எங்க வருது? ஐய நின்னுரை வேதம் எனக்கொடு செய்கை அன்றோ எற்கு அறம் என்றார். வேத புஸ்தகத்தில் இருக்குது, வேதத்தில் சாண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் அப்புறம். ஐய நின்னுரை வேதம் எனக்கொடு செய்கை என்றோ எற்கு அறம் அப்படின்னு நல்ல கவனிங்க. வேதங்களை விட அதிக முக்கியத்துவம் ஆசிரியனுடைய சொல்லுக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சமூகத்தில் ஒழுங்கீனம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியரை பார்த்து கேட்குறார், பதில் சொல்லு. ஒரு அருமையான வழக்கை வச்சிருக்கிறார். அறம் காப்பது தானே கம்பன் சொன்னது. அறத்தை காக்க வேண்டிய பொறுப்பு ரொம்ப முக்கியமாக ஆசிரியர்களுக்கு உண்டு இல்லையா? ஆசிரியர்கள் இன்னைக்கு சரியா இல்லையே அப்படிங்கிறது அவருடைய ஆதங்கம். ஆசிரியர் சொன்னதை மாணவன் கேட்கணும் இல்லைங்களா? அதானே, ஆசிரியர் சொன்னதை மாணவன் கேட்கணும். விஸ்வாமித்திரர் சொன்னதை ராமன் தனக்கு பிடிக்கலைன்னாலும் செஞ்சான். முத கன்னி போர் செய்கிறோம், ஒரு பெண்ணை போய் அடிக்கலாமான்னு நினைச்சான். பெண்ணென பெருந்தகை மனத்திடை நினைச்சான். அது அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அடே, அவன் பொம்பளை இல்லைடா, என்னையே திங்காமல் விட்டுருக்கான்னா என் உடம்புல சதை இல்லை, கோதனை உண்டிலல், ஒரு சக்கையாக இருக்கேன்னு என்னை விட்டுட்டாலே தவிர இல்லைன்னா என்னையும் திக்கிறவ தான் அவன். அவளையுமா பொம்பளை நினச்ச அட்றான்னா. அப்போ தான் சொன்னான், நீங்கள் சொன்னீங்களே வேதமே சரின்னு சொல்லலைன்னாலும் நீ சொன்ன செய்கிறேன், ஆசிரியர் சொன்னதை நான் கேட்குறேன் அப்படின்னு தானே சொன்னான். அப்போ ஆசிரியர் சொல்கிறத மாணவன் கேட்கணும், ஆசிரியனும் மாணவன் கேட்குற மாதிரி சொல்லணும். மாணவனுக்கு கடமை இருக்கிற மாதிரி வாத்தியாருக்கும் கடமை இருக்குது, வாத்தியாருக்கு இருக்கிறது மாதிரி மாணவனுக்கு இருக்குது. மாணவன் என்ன நினைக்கிறானோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வாத்தியார் சொன்னார், அடே அவ பொம்பளை எல்லாம் ஆடுறான்னு. இப்போ இவன் என்ன நினச்சான், தப்புன்னு தெரியுது, நீ வாத்தியார் சொல்லிட்ட அடிக்கிறேன்னு அடிச்சுட்டான். சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் பாஞ்சுதுன்னு சொல்லிட்டீங்க, ரைட். ஆனால் அவன் வளர்ந்ததுக்கப்புறம் வாத்தியார் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானே.
அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அல்ல, வாத்தியாரை விட பையன் வளர்ந்துட்டான்னு அர்த்தம். வாத்தியார் சொல்கிறார், அதுவும் குலகுரு சொல்கிறார், வசிஷ்டர் சொல்கிறார், நீ வாடா திரும்பின்னு கூப்பிட்றார். பரதன் கூப்பிட்டான், வரலேன்ட்டான். அதுக்கு பிறகு இவர் கூப்பிட்றார், நீ வந்து ஆட்சிக்கு வந்துருன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ராமன், வாத்தியார் சொன்னால் கேட்க வேண்டியது தானே, தப்பாக இருந்தாலும் செய்யணும்னு நினைத்தானே முதல்ல செஞ்ச, இப்போ ஏன் நீ செய்யலை? இப்போ என்ன சொல்கிறான்? நீ வாத்தியாராடாங்கிறான். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான், தேர்ந்தரு மலருளான் சிறுவ ஒன்றை ஏன்ற பின் மறுக்கும் ஈட்டவோ. உன்னை ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு அதை மறுக்கலாமா சொல்லு அப்படின்னு வாத்தியாருக்கு புத்தி சொல்கிறான் மாணவன். அப்போ வாத்தியார் சொன்னால் கேட்கணும்னு அர்த்தம் இல்லை, வாத்தியார் சரியாக சொன்னால் கேட்கணும். வாத்தியார் சொல்கிறது சரியாக இருக்கணும். வாத்தியார் என்ன செய்வார்? இப்போ இருக்கிற வாத்தியாருக்கெல்லாம் என்ன கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, பாடங்கள் நிறையா இருக்குது. நான் முந்தி படித்தவன், எனக்கு இப்போ அதில் என்ன இருக்குன்னே தெரியல. ஆனாலும் நடத்தணும், ஏதோ நடத்துகிறேன். அந்த பையன் என்ன பண்ணுறான், அது கூகுளில் அதில் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறான். அவனுக்கு என்னை விட கொஞ்சம் கூடுதலாக தெரியுது. நான் இதை சொன்னால் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களே சாருங்கிறான். எனக்கு கோபம் வந்துடும். என்னை விட நீ ரொம்ப பெரியவனா, இங்கே வாடான்னு அடிக்கிறேன். அவன் என்ன செய்கிறான், அடுத்தபடி என்ன செய்யறான். எதுக்கு சொல்கிறேங்க, நிலைமை மாறி இருக்கு. நீங்கள் ராமாயண காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இருக்க முடியாது. காலம் மாறி இருக்கு, நாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். அறம் என்பது ஒன்றும் இல்லை. நீங்கள் அன்னைக்கு இருந்த அறம் இன்னைக்கு இல்லை. அதாவது அவனே ராமனே, நான் ஒரு காலத்தில் சார் ஒருத்தர் பேச்சுன்னா உயிரே விடுவேன் சார். அவர் பேச்சை கேட்கறதுக்காக நான் ரொம்ப தூரம் போயிருக்கேன். இப்போ சமீபத்தில் அவர் பேச்சை கேட்டேன். இதுக்கா இந்த அலைஞ்சோம்? சரி, அவர் முந்தி பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. அவர்கிட்ட ஒன்றும் மாற்றம் இல்லை. நான் வளர்ந்துட்டேன். எனக்கு முதல்ல பெருசாக தெரிஞ்சது இப்போ தெரியல. காலம் மாறி இருக்கிற போது எல்லா மாற்றங்களும் ஏற்படுது. ஒருத்தன் வளர்றான், அவன் வளரல. மாணவன் இப்போ வளர்ந்துருக்கிறான், ஆசிரியரால் வளர முடியல. அவர் முந்தைய படித்ததை அப்படியே வச்சிருக்கிறார். இப்போ என்ன செய்யணும்? இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் சார். இதுக்கு பிறகு வர்ற ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள், தேர்ந்தவர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக வந்துடும். நீங்கள் எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க சார். வாத்தியாரில் யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படி செய்கிறான். இப்போவும் ஒரு வாத்தியார் இருக்கார், எங்கள் திருவாரூரில் ஒரு வாத்தியார் இருக்கார், டியூஷன் நடத்துவார் சார். பொம்பளை பிள்ளைங்க நிறையா வரும். அவர் என்ன செய்கிறாரு, 5 மணிக்கெல்லாம் முடித்து அதை அனுப்பிடுவார். சப்போஸ் ஏதாவது ஒன்று எழுதுறதுக்குள்ளே லேட்டாகி 4 பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் கூட ஆகிட்டா அவர் என்ன பண்ணுறார், அழைச்சிட்டு வந்து அதை பஸ்ஸில் ஏற்றி ஊருக்கு அனுப்பிட்டு தான் போகிறார். அதுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அதுக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்றி கண்டக்டர் சொல்லி இதை கங்கலாஞ்சேரியில் இறக்கி விடு, இதை வைப்பூரில் இறக்கி விடுன்னு சொல்லி இறக்கு. ஆசிரியர்களில் நல்லவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க, கெட்டவன் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறான். அந்த இப்போ என்ன பேப்பரில் எதுங்க வரும், நல்லது வராது. நல்லது இயற்கை தானுங்களே, அது வராது. 4 காலோட ஒரு கண்ணுட்டி பிறந்ததுன்னு எங்கேயாவது செய்தி வருமா? 5 காலோட பிறந்தா வரும். 5 கால் கண்ணுட்டியா எங்கே பார்த்தாலும் பிறக்குது? ஒன்றே ஒன்று பிறந்தது, அது பேப்பரில் வந்தது. எவனோ ஒருத்தன் தப்பாக நடந்தான், அது பேப்பரில் வருது. எல்லா ஆசிரியர்களும் நல்லா இருக்காங்க.
எப்போ அது பேப்பரில் வருதோ அப்போவே எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம். எங்கே பார்த்தாலும் நடந்தால் பேப்பரில் வராது. ஆனாலும் இவர் சொல்ற மாதிரி இவருக்கு அநியாய ஆசை நிறைய நடக்கணுமா. ஐயா, நீங்கள் இருந்தீங்க, உங்கள் பேர் பேப்பரில் வந்தது. ஏன் கெட்டவர்னு அர்த்தம்? நல்லவராக இருந்தார், வரல. இப்போ பேப்பரில் பேர் வருதுனாலே எங்கேயோ ஒன்று தப்பாக நடக்குது, அதை எடுத்து எழுதுகிறான். நீங்கள் இது எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் நடக்கும் சார். எல்லா இடத்துலையும் எங்கேயாவது ஒரு தப்பு நடக்க தான் நடக்கும். தப்பையே நாம் பெருசாக சொல்லக்கூடாது. இப்போ பேப்பர் வந்துட்டு, டிவி வந்துட்டுது, எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு எதுவும் செய்தி கிடைக்கலன்னா இதை எடுத்து போடுறான். நீங்கள் அதனால் அறமே இல்லாமல் போயிட்டு கெட்டு போயிட்டு சார். ஒரு 2-3 மாதத்துக்கு முந்தி நான் தினம் வாக்கிங் போவேன். கால் 4 பேரோட சேர்ந்து போவேன். ஒருத்தர் அவர் என்ன போயிட்டார், அவர் இங்கே போயிட்டார், இவர் இங்கே போயிட்டார். நான் ஒருத்தர் ஆள் துணை இல்லை, தனியாக போகிறேன். ஒருத்தர் டெல்லிக்கு போனவர் 1 வாரம் ஆகும் சார் நான் வரத்துக்குன்னு போயிட்டார். 2-3 நாள் தனியாக போனேன். 3ஆவது நாள் என் பின்னால் ஒரு அம்மா வருது. ஒரு 50 வயசு ஒரு அம்மா வர்றாங்க. முஸ்லீம் அவங்க. அந்த அம்மா முஸ்லீம் பொம்பளை வர்றாங்க. நான் நின்னா அவங்க நின்றுடுறாங்க. யாரோ 2 பேர் வர்றாங்க, பேசுகிறேன்னா அவங்களும் நின்றுடுறாங்க. நான் நடந்தால் நடக்கிறாங்க, வர்றாங்க. அப்புறம் எங்கேயாவது ஒரு சந்துக்குள்ளே போகிறாங்க, போயிடுறாங்க, நான் போகிறேன். இது 2 நாள் நடந்துச்சு. 3ஆவது நாள் என்னடா அவங்க வர்றாங்களே இப்படி வர்றாங்களேன்னு பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்த்தேன், நீங்கள் யாருமான்னு, வீட்டுக்கு வாங்கன்னு. சரின்ட்டு போனேன். பக்கத்தில் தான் அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறார் சார். அவருக்கு ஒரு கால் இல்லை. அவர் அந்த வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்கார். அவர் ஒரு சாக்கு தைக்கிற ஏழை தொழிலாளி. அவர் அந்த சக்கரை வண்டி இப்படி மிதிச்சுக்கிட்டு போகிற வண்டி இருக்குல்ல, அதுதான் வச்சுருக்கார், உட்காந்துருக்கார். அந்த திண்ணையில் உட்காந்துருக்கார். வாங்க ஐயா வந்துட்டீங்களான்னார். நான் போனோன்னு உட்காருங்கன்னு பெரிய திண்ணையில் என்ன உட்கார வச்சார். திண்ணையில் அவர் உட்காந்துருக்கார். இந்த அம்மா வந்தாங்க அப்படின்னு நான் தான் வர சொன்னேன். என்னன்னு 2-3 நாளாக பார்க்குறேன், தனியாக போகிறீங்க, வயசான காலம், எங்கேயாவது தடுமாறி மாதிரி விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. என் பொண்டாட்டியும் வாக்கிங் போகிறா, நீ கொஞ்சம் நேரம் கழித்து போகிற, இப்போ போய் ஐயா கூட போனீங்கன்னா அப்படி துணையாக இருக்குமேன்னு சொன்னேன். அதனால் வர்றாங்க. என்ன இது அந்த காலத்தில் தான் நடந்துச்சா? இப்போவும் நடக்குதில்ல, இப்போவும் நடக்குதில்ல. இன்னொருத்தருக்கு உதவணுங்கிற எண்ணம் இருக்குல்ல. இது பேப்பரில் வந்ததா சார்? போட மாட்டான் சார். இனிமேல் வரும். இதை போட்டால் பேப்பரில் விற்காது, இதை போட்டால் பேப்பரில் விற்காது. நான் அப்படியே போகும்போது ஒரு பொண்ணை அப்படி தொட்டுட்டேன்னு வைங்க, அது வந்துடும். சும்மா கையை வீசும்போது பட்டிருக்கோம். இந்த ஆள் இதுக்கு தான் வாக்கிங் போகிறான்னு இப்போ தான் தெரிஞ்சதும்மா. சார், ஆசிரியர்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறாங்க. முந்தியெல்லாம் அரசு பள்ளியில் சரியாக இல்லைம்பாங்க. இன்றைக்கி பார்த்தா போட்டி போட்டு அவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க, போட்டி போட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ ஒரு புள்ளி வரான் நேற்று வந்திருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு முந்தியெல்லாம் இந்த ஐஐடி மாதிரி உள்ள இடங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு பேர் சேர்ந்தான்? 6 பேர் சேர்ந்தான். இப்போ 66 பேர் சேர்றாங்க. அவங்கெல்லாம் உழைக்காமலா போய் சேர்ந்தான்? உழைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஐஐடியிலலாம் போய் சேர்ந்துருக்காங்க. இவ்வளவு பேர் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் உழைக்கிறாங்க, உழைக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்லா இருக்காங்க ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் பெரும்பாலும் நல்லா இருக்காங்க. யாராவது ஒருத்தன் அப்படி தான் இருப்பான். எல்லா இடத்துலையும் அப்படி. நம்ம பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருந்தால் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதுலேயே ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான். அவனை என்ன பண்ணுறது? அப்போ வளர்த்த வளர்ப்புன்னா அந்த 3 பேரையும் நான் தானே வளர்த்தேன். அவன் நல்லா இருக்கான்ல.
அதுக்கு யார் காரணம்? நான் தானே. நான் வந்து என்கிட்ட படித்த மாணவர்களை பார்த்தாக்கா பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கலாம் சில பேர் இருக்காங்க. அதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் திமிராக இருந்தபோது தான் நினச்சேன், நம்மளால தான் இவன்லாம் இப்படி இருக்கான், அவனால தான் அவன் அப்படி இருக்கான். நான் வந்து நினச்சிட்டு இருக்கிறது நம்மகிட்ட பாடல் படித்தது தான், நம்மகிட்ட படித்து உருப்படாமல் போகாமல் இப்படி வந்ததே அவனுடைய திறமையினால தான் வந்திருக்கான். நான் நினச்சேன் நம்மளால தான் வந்தான்னு. அதை நான் சொல்லியிருக்கிறேன். டீ கிளாஸ் கழுவுற பையனை பார்த்தேன், அவன் வந்து சொன்னான் உங்கள்கிட்ட தான் படித்தேன்னு சொன்னான். என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த வேலைக்கு வந்திருக்கேன் என்ன, அது என் சொந்த திறமையினால் தேடிக்கிட்ட வேலை. என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இதுக்கும் உருப்படாமல் போயிருப்பேன். என்கிட்ட கொஞ்சம் திறமை இருந்ததுனால இந்த வேலைக்கு வந்திருக்கேன். அப்படியும் ஒருத்தன் அவனும் என்கிட்ட தானே படித்தான். அப்போ எல்லாருக்கும் நான் தானேங்க வாத்தியார். என்னால் இல்லை, அவனால தான் அவன் வந்தான். நான் அவனுக்கு ஆசிரியராக இருந்தது எனக்கு பெருமை. ஆகையினால நீங்கள் வந்து அறமே இல்லாமல் போயிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அறம் தவறி நடந்தவன் அந்த காலத்துலேயும் இருந்தான். இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார் சார், எப்போ பார்த்தாலும் அந்த காலம் மாதிரி இப்போ இல்லைடாம்பார். ஏன் இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படின்னு. எங்கள் காலத்தில் 19 ரூபாடா பவுனு. ஒரு பவுன் 19 ரூபா விற்றுச்சான். அவர் சொல்லுவார், நீ எத்தனை பவுன் வாங்கினேன்னு கேட்டேன். இன்னும் வாங்கல. 19 ரூபா தானே, ஒரு 50-60 பவுன் வாங்கி வச்சுருந்துருக்கலாம்ல அப்படின்னா. இல்லைடா 19 ரூபா இல்லைடா. இப்போ 50,000 ரூபா விற்கிது, வாங்குறான்ல. எது வளர்ச்சி? விலை குறைச்சலா கூடுதலாங்கிறது இல்லை. ஒரு சட்டையை 9 நாளைக்கு போட்டுட்ட காலம், இப்போ 9 சட்டை வீட்டில் இருக்குல்ல. இதுதான் வளர்ச்சி. நீங்கள் எல்லாமே வீணாக போயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அறம் நிறைய இருக்குது, கெட்டு போனது 1-2 இருக்குது. அதை காமிச்சு இதனால தான் அப்படி போயிட்டு, ஆகவே உலகமே சரியாக இல்லை. ராமனே முதல்ல கேட்குறான், மறுபடியும் கேட்க மாட்டேங்கிறான். இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீ வாத்தியாரான்னு கேட்டான். அதோடு அவன் பேசுகிற பேச்சை பார்த்தா வாத்தியார மாணவன் பேர் சொல்லக்கூடாது சார். மாணவனை தான் ஆசிரியர் பேர் சொல்லலாம், அதுவும் அப்பா பேர் சொல்லலாமா? என்னை வந்து எங்கள் வாத்தியார் என்ன சொல்லுவார் தெரியுமா? டேய் ரத்னசாமி மாமன் தானே நீ அப்படிம்பார். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் ஒரு வாத்தியார். என்ன அவங்க எங்கள் அப்பாவை நினச்சி சொல்கிறாரு. அவர் சொல்கிறது சரி, நான் அவர்கிட்ட கேட்கலாமா, நீ வந்து சீனிவாசையர் மாமன் தானே அப்படின்னு கேட்டால் ஓங்கி இழுத்துற மாட்டார். இவன் கேட்குறான் சார் ராமா. அப்படி ராமா என்ன சொல்கிறான், நீ வந்து வசிஷ்டர் தானேன்னு தானே சொல்லணும். வசிஷ்டரோட அப்பாவை சொல்லி தேண்டரு மலர்வுளான் சிறுவ பிரம்மாவனுடைய மகனே அப்படின்னு சொல்கிறான்னா, நீ இப்போ மாணவனாக போயிட்ட, நான் வாத்தியாராக போயிட்டேன்னு ராமன் சொல்கிறான். ஆகையினால இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணுமே தவிர எல்லாமே கெட்டு போயிட்டுன்னு அவர் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா நம்ம உடம்புக்கு இப்படியே இருக்க வேண்டியதுதான். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ முடியாது. ஆகையினாலே அறம் ஒன்றும் பழுதாகி போய்விடவில்லை, இருக்கிறது. இல்லாததும் 1-2 இருக்கிறது. அது அப்படி தான் இருக்கும். எல்லா மாமரத்தில் எல்லாமே பழுக்குது, 2-1 பழுக்காமல் போகுது. அது வந்து வெம்பி போச்சுங்கிறான், கீழே விழுந்துட்டுங்கிறான். அதை மீறி பழுக்கிறத பாருங்கள், நிறைய பழுக்குது, நல்லா இருக்குது. ஏன் வீணாக போயிட்டுங்கிறீங்க?